ஏன் அந்த விபூதி அப்படி தான் அவள் தான் இட்டுக்கணுமா, அடுத்த வாளுக்கு கொடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால், அந்த வழக்கத்துக்கு ஒரு உதாரணம் பாருங்கோ. யதிகள் இருக்காள் சன்னியாசி, அவள்லாம் பார்த்திங்கன்னா பன்னீர் இலையில் விபூதி கொடுப்பாள். அடுத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய விபூதியில் தோஷம் இருக்கப்படாது. அந்த விபூதிக்கே தோஷம் உண்டான்னா சர்வ பாவத்தையும் அழிக்கிறதுனால தான் அதுக்கு பேர் பஸ்மம்னு பேர். அனைத்து பாவத்தையும் அழிக்கும். ஆனால் என்ன விஷயம், அதில் என்ன ஒரு ரகசியம் இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு தனி மனிதனுடைய ஆன்மாவோடும் உடலோடும் உள்ளத்தோடும் அறிவோடும் எண்ணத்தோடும் தொடர்புடையது இந்த விபூதி. அதனால் அது ஒரு தனி மனிதனுக்கு ஒரு மாத்திரை சாப்பிட்றதுன்னா கூட உள்ளவாளை கொஞ்சம் போட்டுக்கோன்னு யாரும் சொல்கிறதில்ல. சாப்பாடு வேணால் சொல்லலாம். அந்த மாதிரி பிறவி நோய் நீக்கும் மருந்து, பாவத்தை அழிக்கும் அக்னியாக அது செயல்படுவதனால பிரத்யேகமாக ஒரு சன்னதியில் பெறப்படுகிற விபூதியானது யார் வாங்குகிறார்களோ அவர்கள்தான் அதை இட்டுக்கொள்ள வேண்டும். அடுத்தவர்களுக்கு அதை என்ன பண்ணக்கூடாது, கொடுக்கக்கூடாது. அது சன்னதியிலேயே இட்டு விடுவா சில பேர் அதை விட ஒரு பெரிய விஷயம் பண்ணுவாள். இந்த தூண்களில் ஓரமாக அதில் போய் கொட்டி வைக்கிற வழக்கு சில ஆலயங்கள். நான் தயவு பண்ணி உங்கள் பாதார விந்தங்களை வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். இது ஒரு சிந்தனைக்கான ஒரு கருத்தாக தான் நான் இதை சொல்கிறேன். ஆகமம் என்ன சொல்லியிருக்குன்னு கேட்குறார், அதனால் நான் சொல்கிறேன். அப்படியே அந்த விபூதியை வாங்கி அங்கேயே தூணில் கொட்டுறதுங்கிறது அது கொஞ்சம் ஒரு மன வருத்தமான ஒரு விஷயம்.